அப்பா என்னம்மா மழை கொட்டுது, வெளியே ஒரு ஜனத்தை காணும்டா, கருகும்னு இருக்குடா. டேய் டூல்ஸ் எல்லாம் எடுத்து வைடா. டேய் என்னாச்சுடா? இல்லை மச்சி, இப்போ என்னடாச்சு? ஒன்றும் இல்லைடா, அங்கே ஏதோ போன மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த இடத்த பார்த்தா கூட பேய் படத்தில் வர மாதிரி பயங்கரமாக இருக்குடா. ஒரே திருவிழா தான் இருக்கு. எப்பா முடியலடா. லைட் இருக்காடா? ஏன்டா இந்த நைட்ல என்ன படுத்துற? இல்லடா, நேற்று ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று பார்த்தேன், த்ரில்லர் பேய் படம். பேய் படமா? அதில் ஒரு கர்ப்பிணி படம் மட்டும் பங்களாவில் தனியாக இருக்காடா. சைக்கோ பேய் படம். சைக்கோ பேய் வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ இந்த இடத்த பார்த்தா கூட சர மாதிரியா சம்பவம் நடந்த இடம் மாதிரியே தோணுது. பேய்க்கு என்ன ரேஷன் கார்டா இருக்கு இருக்கும். இங்கிலீஷ் படத்தில் வர பேயை பார்த்துட்டு என் உசுரை வாங்குறானே. ஏன்டா ஏன் பேயா சொல்லி பயமுறுத்துற? ஆளே இல்லாத அந்த தனி பங்களாக்குள்ள அந்த கிராமத்தில் அகோரமான ஒரு தலையில்லாத முண்டம் அந்த பொண்ணு ரூமுக்கு போகுது. அங்கே அமானுஷம் சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அங்கே ஒரே காற்று. அங்கே இருக்கிற ஜன்னல் கதவெல்லாம் பயங்கரமாக அடிச்சுக்குது. கரண்ட் கட் ஆகுது. அந்த அடர்த்தியான இருட்டு ரூமுக்குள்ளே அந்த கர்ப்பிணி பொண்ணு கண்ணு முழிச்சு சுற்றி முற்றி பார்க்குறான். யாருமே இல்லை. அப்போ அவளோட ரூமு கதவை யாரோ படபடன்னு தட்டுறாங்க. இதுவரை நடந்தது எல்லாமே கனவு. அந்த பொண்ணு எழுந்து போய் தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் வந்து பெட்டில் படுத்துக்கிறான். உண்மையிலேயே அப்போ ஏதோ ஒன்று வந்து பயங்கரமாக கதவை தட்டுது. யாரோ ஒரு மிளகு தட்டுறாங்கடா. ஆமாடா, யாரா இந்த நேரத்தில்? சரி வா போய் பார்க்கலாம். தட்டுறாங்கடா. மேஸ்திரி வந்திருப்பாரோ தெரியலையே. கதையா சொல்லி சொல்லி தூக்கிட்டு போயெல்லாம் வர வச்சிட்டேடா. பயமா இருக்குடா. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலடா. கரண்ட் வந்துருச்சுடா. வெற்றி வெற்றி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தூங்கிட்டீங்களா?
ம், ம். என்னடா சாப்பிட்டியா? ஆச்சுண்ணே, உனக்கு மட்டும் எங்கேயா இதெல்லாம் கிடைக்குது? ம். சாப்பிட்டியா? நீயே ஒரு உருளைக்கிழங்கு, உனக்கு உருட்டுறதுக்கு ஒரு ரோடு ரோலரா? கொடுத்து வச்சுடா. இந்த ஏரியாவில் ஓயாமல் கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கு. என்னமோ சரக்கு பார்த்ததும் தைரியம் வருதுடா. அவ்வளோ நேரம் டம்முன்னு கதை உடச்சிட்டு இருந்தாரு. நீ போய் திறந்த உடனே கலாய்க்கிறாரு. அது ஒன்றும் இல்லைடா, அந்த ஜிலேபியை பார்த்ததும் ஃபிலிம் காட்டுறான். ஆமாம், இங்கே ஏன்டா நைட்டு மட்டும் ஒர்க் பண்ண சொன்னாங்க? அது ஒன்றும் இல்லைடா, கீழே ஒரு பெருசு இருக்குது, அது ஒரு ஹார்ட் பேஷண்ட், அதுக்கு ஆள் அறவே பிடிக்காது. நீ போகிற டில்லிங் இருக்குல்ல, அதில் அது புட்டுட்டு போயிடுச்சுன்னா அதனால் நைட் அது ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் நம்மளை வேலை செய்ய சொல்லியிருக்காரு உருளைக்கிழங்கு. பேயா சொல்லி பயமுறுத்துற. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற எதுவும் பேய் கதை சொல்லிடாதரா. போய் தரடா. யாரோ, நான்லாம் போக மாட்டேன். நீ போ. நீ தானே தைரியமான ஆளு, போடா. நான்லாம் போக மாட்டேன். டேய், நீ சரக்கு வேணா அடிச்சுக்க, போய் தரடா. இதான் பேய் கதையா சொன்ன, நான் தான் பயப்படுவேன்னு சொல்லாதேன்னு சொன்னல. பயமா இருக்குல்ல? மேல பாரு யாரோ பொண்ணு கத்துது பாடுறா. பாடுறா, யாரும் பாடுறா. மேல போய் பாடுறா. சுடுகாட்டுல பேய் எல்லாம் சுட்டாம பூச்சிட்டு வந்து ஆடுது போறடா. பாரியாத்தா காளியாத்தா எடுத்து கொடுக்க குழுவத்துறாத்தா, போய் பாருடா. கருவா பயில விட்டா தாடா எல்லாம் கரண்ட் வந்துச்சுடா. திறக்க முடியல மச்சாட்டி, தர்றா. என்ன விட நீ பயங்கரமா தெரிஞ்சல்றா. தர்றா தரடா 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 மச்சான் தரடா. ஏன்டா நரம்பு வச்சு வந்த மாதிரி என் கையே பிடிச்சி ஆடுற. தரடா டே மச்சான், தரடா தரடா டே தரடா டே தரடா. மனதுடா பேய் எந்தடா பயங்கரமா தட்டுறாடே. தர்றாடே தர்றா தர்றாடே தர்றா. கடவுளே,
மச்சான் 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 சொல்றா. ஒரு முக்கியமான விஷயம்டா. நம்ம பிள்ளையார் கோயில் தெரு இருக்குல்ல, அங்க சுமித்ரான்னு ஒரு பொண்ணுடா. நான் கூட ரீல் விட்டேன். ரொம்ப அழகா இருப்பாடா. ஐயோ வாழ்க்கையும் போச்சா. ஐயோ ஐயோ ஐயோ. நான் அவளை ஒன் சைடா லவ் பண்றேன்டா. ஒன்னும் லவ் கூட சொல்லலடா. இங்க வந்து மாட்டிக்கிட்டேடா. டேய் வாய மூடுறா. அல்பாயத்துல போயிட்டு போடுங்கடா. இந்த பேய்களாம் வெளிநாட்டு பேய்கடா. டச்சு புசுன்னு பேசுதுடா. அப்பவே சட்னி சாமியார் சொன்னாரு, பேயில தான் எனக்கு கண்டனு. எங்க ஆத்தா நம்பலையே. இங்க வந்து மாட்டிக்கிட்டு. டேய் கத்தாதடா, கத்தாதடா. பயப்படுறவங்கள தான்டா பேய்க்கு பிடிக்கும். கத்தாதடா. டேய் கத்தாத. டேய் நம்ம மேஸ்திரி தான் உள்ள ஜல்சா பண்ணி நிக்கிறானே. எப்படா வெளியில இருந்து வருவா? சத்தியமா அது பேய் தான்டா. அது என்ன கொல்லாம விடாதுடா. கண்டு வந்துச்சுடா. நானே போய் தரேன்டா. யாருன்னு பாத்தலாடா. வாடா மச்சான், வாடா தரக்கடா, வாடா. வெற்றி கலவத்துறடா. டேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரம் கால் தட்டுறது? என்ன புடிட்டு இருந்தீங்களா? வச்சுப்பிட்டு இருக்கா? ஓன்ட்டு இருக்கா? தீப்பெட்டி இந்தாங்கண்ணே. என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம்? சரக்கு அடிச்சிருந்தீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. இல்லைண்ணே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை எடுத்துருக்கிறேன். நீங்க மூடி போட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க. சுமாரா கடவுளே, இதுல ஏதோ ஒரு ஆத்மா அலையிற மாதிரி தெரியுது. இது தெரியாம இவங்க வேற வேலை பார்த்துட்டு இருக்காங்களே.
எல்லாரையும் காப்பாற்றணும் அந்த தாய். இதனால தான் இன்னும் இந்த வேலையை யாரும் எடுக்காமல் தள்ளி போட்டுட்டே போயிருக்காங்க. அது தெரியாமல் போச்சு. ரத்த பலி காட்டுனா எந்த பேய் பிசாசு இருக்காதுன்னு தானே பூஜை அப்போ சாமியார் சொன்னார். அதை மீறுதுன்னா இது வேற மாதிரி பலமான ஆத்மாவா இருக்குமோ? என்னவா இருக்கும்? நமக்கு பயம் காட்டுதே. ஆத்தே வாழ்க்கையே சரக்காலே சரக்கெல்லாம் ஃபிகராலே. எக்ஸ்கியூஸ் மீ சார், மணி 2:30 பக்கத்தில் இருக்க அட்ரஸ் வேணும். நரேந்திர மோடி சாலை, காந்தி நகரில் இருக்க ஒயின் ஷாப் போகணும் சார். ஆஃப் டேவாக அலைஞ்சிட்டு இருக்கேன். சாரி சார், மன்னிச்சிருங்க. நாளைக்கு வந்து அட்ரஸ் கேட்டுக்கிறேன். நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். குட் நைட். பெரிய பாடகி ஆகணுன்ற கனவோட ஒவ்வொரு நாளும் ஸ்வரங்களை வாசிச்சு வாசிச்சு சங்கீதத்தை என் உசுரா நினைச்சு வாழ்ந்தேன். தாயில்லா என்ன, அப்பாவியான என் அப்பா உலகத்திலேயே நீ தான் பெரிய பாடகி ஆகணும்னு நினைச்சாரு. யாரனாலும் என்ன பாட வைக்க மாட்டாங்களான்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டுடியோவா வாய்ப்பு தேடி அலைஞ்சேன். நீங்க என்னோட குரல்ல வந்த சங்கீதத்தை பார்க்காம என் உடல்ல சுகத்தை தேடி என்ன அணு அணுவா கொண்டுட்டீங்க. விடவே மாட்டேன். இந்த உலகத்திலேயே பெரிய பாடகி ஆகாம போக மாட்டேன். கண்டிப்பா பாடுவேன் 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 பாடுவேன்.